வணக்கம் நண்பர்களே. நிறைய பூச்செடிகள் பார்த்துருப்போம், வளர்க்குறோம். அதில் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபயர்னு நேம் உள்ள என்கிட்ட இருக்க சில செடிகளை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காமிக்கிறது ஃபயர் கிராக்கர் பிளான்ட்டு. ஃபயர் கிராக்கர்னால் ஏதோ நினச்சிக்கிறாதீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கனகாம்பர பூ தான் ஃபயர் கிராக்கர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த செடிகள் இந்த பூக்கள் முன்னாடி மணப்பெண் அலங்காரத்தில் தலைக்கு வைக்கிறதுலாம் பயன்படுத்துவாங்க. இப்போ இதில் நிறைய கலர்ஸ்லாம் வந்திருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு 9 கலரில் உள்ள கனகாம்பர செடிகளை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்தது ஃபயர் புஷ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஹமேலியா பிளான்ட்டுன்னு காமனாக சொல்லுவாங்க. இது ஒரு புதர் வகை செடி தான், குத்து செடி தான். தொட்டிலே நல்லா கட் பண்ணி விட்டு குட்டி போன்சாய் மாதிரி வளர்க்கலாம். இதோடைய பூக்கள் தான் இதோட ஸ்பெஷலே, விரியாது. சிகரெட் பூன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி உருண்டையாக ஒரு மாதிரி அது குழல் மாதிரி இருக்கும். தோட்டத்தில் அலங்கார செடியாக வளர்க்கக்கூடியது. ஹம்மிங் பேர்ட்ஸை ஈர்க்கக்கூடிய செடி இந்த ஃபயர் புஷ் செடி. அடுத்தது ரசேலியான்னு சொல்லக்கூடியது. இதையுமே ஃபயர் கிராக்கர்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த மத்தாப்பூ வெடிச்சோன்னா அப்படி சதறி விழுகும் பார்த்தீங்களா, மேலத்தில் வானத்தில் இருந்து, அந்த மாதிரி இருக்கும் இதோட பூக்கள் அமைப்பு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு புல் வகை தாவரம் மாதிரி தான் இருக்கும். புல் மாதிரி இருக்கும், புல் கிடையாது, செடியாக தான் வளரும். இது அப்படி ஃபவுண்டெயின் பிளான்ட்டுன்னு கூட இதை சொல்லுவாங்க. அதை தண்டுகள் அப்படியே மேலே போய் அப்படியே கீழே விரிஞ்சு அதுலேருந்து சைட்லேருந்து பூக்கள் வரும். இதில் 2 கலர் இருக்குது. லைட் சாண்டல் கலர், ஒயிட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி க்ரீம் கலர் மாதிரி இருக்கும். இன்னொன்று சிவப்பு கலர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபயர் ஃப்ளேம், இல்லைனா மெக்சிகன் ஃப்ளேம் வைன் சொல்லுவாங்க. இது ஒரு கொடி வகையை சார்ந்த செடி. பூக்கள் தான் இதோட ரொம்ப அழகாக இருக்கும். நிறம் மாறும். முதல்ல ஆரஞ்சு, ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும், ஆரஞ்சாக இருக்கும், அதுக்கப்புறம் ரெட் கலரில் மாறிடும். இதான் ஃபயர் ஃப்ளேம் சொல்லுவாங்க. அடுத்தது ஃபயர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது நான் நர்சரியில் வாங்கும்போது ஃபயர் ரோஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா கலர் அந்த பார்த்திங்கன்னா நல்ல நெருப்பு கலர் மாதிரி இருக்கும். உண்மையான ஐடி என்னன்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமான அடீனியம் பூ. அடீனியமில் நிறைய பூக்கள், நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் பூக்கக்கூடியது. அந்த எட்ஜஸ் மட்டும் சிவப்பு கலரில் இருக்கும். அடுத்தது ஃபயர் ஸ்பைக் பிளான்ட்டு. அதாவது நல்ல ஒரு பூ நல்லா, இதுவும் குத்து செடியாக வளரக்கூடியது தான். அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி அதுலேருந்து சைட்லேருந்து நிறைய பூக்கள் வந்திருக்கும். இந்த பூக்களுமே தீக்குச்சி பூக்கள் மாதிரி இருக்கும். தீக்குச்சி நம்ம நுனியில் மட்டும் உருண்டையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூக்கள் லேசாக விரிஞ்சு நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கிறனால இதை ஃபயர் ஸ்பைக் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்த செடி ஃபயர் ஃப்ளாஷ். இது ஸ்பைடர் பிளான்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. ஆரஞ்சு ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய இலைகள், காம்பு அந்த தண்டு பகுதி அடியில் நல்ல ஆரஞ்சு கலரில் நல்லா இன்னும் பிரைட்டாக இருக்கும் இந்த படத்தில் தெரிகிறத விட. அதனால தான் இதை ஃபயர் ஃப்ளாஷ், அந்த இது ஒரு நெருப்பு அப்படி ஃப்ளாஷ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுலேயுமே பூக்கள் பூக்கும். நல்ல பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர். நிறைய விதவிதமான பூக்கள் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த ஃபயர் செடிகள் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது புது செடிகளை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பை நண்பர்களே.